சீமானுக்குள்ள அட்வான்டேஜ் இதுல என்னன்னா 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளும் அண்ணாமலை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி எடுத்த வாக்கு. அதைத்தான் சீமானு சொல்றாரு. விஜய் களத்துக்குள்ள நிற்கிறாரு. அவரும் 20, 18, 38க்குள்ளதான் பெருசா தூக்குறாரு. சீமானும் இந்த 38க்குள்ளதான் லாஜிக்கலா உழைச்சு நின்று தூக்க பாக்குறாரு. அது அண்டர் கண்ட்ல சீமான் தூக்கிடுவார் நான் நம்புறேன். சார், ஆனால் நீங்கள் இன்னைக்கு வாக்களிக்க வந்த நடிகர்கள்ல எல்லாருமே சொன்னது என்னன்னா சன்செட் ஆகுது, அதாவது சூரியன் மறைகிற நேரம் வந்துருச்சு, அந்த மாதிரியே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மீண்டும் திமுக ஆட்சி வரும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சன்செட்டுங்கிறது போட்டியா யாருங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்குது. அதுவும் யாரும் களத்தை விட்டுட்டு போறது கிடையாது. ஸ்டாலினுக்கு எதிராக சீஃப் மினிஸ்டர் யார்? எடப்பாடியா, விஜயா, சீமானா? சார், சீமான் அவர்கள் காரைக்குடிக்கு சென்னையில் ஓட்டு போட்டுட்டு நேராக காரைக்குடிக்கு போயிட்டாரு. காரைக்குடியில் ஒரு தலைவராக அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னோட கருத்தும் இது. உங்களுக்கு டேட்டாவே நான் கொடுத்துட்றேன். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஹெவி போலிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 85% சொல்கிறாங்க. இந்த ஹெவி போலிங் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல ஹெவி போலிங் அல்ல. வழக்கமாக வாக்களிக்கிறத விட ஒரு 23 லட்சம் பேர் அதிகம் வாக்களிச்சிருக்காங்க. இந்த 23 லட்சங்கிறது ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்வீப்பை கொடுக்குது. ஸ்டாலினுக்கு தான் ஸ்வீப். மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாநிலங்களில் பெண்கள் உரிமை தொகை அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல, அது ஒரு ஸ்வீப்பை கொடுத்தது மாதிரி இங்கே ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஸ்வீப்பை கொடுக்குது. ஸோ இது அட்வான்டேஜஸ் டு ஸ்டாலின். நார்மல் கோர்ஸில் 23 லட்சம் பேருங்கிறது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் கூட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இதாட்டு பார்க்கலாம். பெர்சன்டேஜ் வைஸ் கழிஞ்ச 5 ஆண்டுகளை விட பெர்சன்டேஜ் கூடியிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் எஸ்ஐஆரை நீக்கிட்டு தான் பார்க்குறேன். இந்த அதிக ஓட்டுக்கான பெர்சன்டேஜை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாலினுக்கான ஸ்வீப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் மற்ற மாநிலங்கள்லேயும் இந்த பெண்கள் உரிமை தொகை பெரிய ஒரு இதை பூஸ்டை கொடுத்துருக்குது. சர்வேக்கள் பெண்கள் மத்தியில் ஸ்டாலின் மற்றவங்களோட அகடாக இருக்கிறாருன்னு சொல்கிறாப்புல. 2வது இடத்துக்கு போட்டி இருக்குது பெண்கள் ஓட்டர்ஸில். ரெட்டலைக்கும் விஜய்க்கும். ஸ்டாலினும் உதயசூரியனும் கம்பேரிட்டிவே இல்லாமல் இருக்கிறாங்க. ஜென்ஸ் ஓட்லேயும் ஸ்டாலினும் உதயசூரியனும் வழக்கம் போல் கம்பேரிட்டிவே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் பேசினாலும் எது பேசினாலும் 2வது இடத்துக்கு தான் போட்டி. மொதல் இடம் ஸ்டாலின் ஸ்வீப். 45 விழுக்காடு வாக்க 3 தேர்தலில் சாதிச்சு காட்டியிருக்காரு. விக்கிரவாண்டி, ஈரோடு களத்தில் இன்னைக்கு நாங்கள் தான் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடியவங்க 2 பேருமே களத்துக்குள்ளே இல்லை. 4வது இடத்துல இருக்கக்கூடிய சீமான் தான் களத்துக்குள்ளே இருந்தார். விக்கிரவாண்டியில் என்ன போலரைசேஷன் நடந்ததோ அது நார்த்தில் நடக்கும். ஈரோடு கிழக்கில் நடந்த போலரைசேஷன் வெஸ்ட்டில் நடக்கும். இதில் எடப்பாடி பழனிசாமி 2024க்கு பிறகு அணி மாறினால அவருக்கு லீடர்ஷிப் அடிபட்டிருக்கு. பாஜக வேண்டான்னு சொல்லிக்கிட்டு மாறினார் இல்லையா, அதில் லீடர்ஷிப் அடிபட்டு இருக்குது. அப்கோர்ஸ் அவர் டேக்கிட்டார் லிமிட் ஆஃபர் தான் கொடுத்துருக்காரு. ரொம்ப த்ரோவே சீட் தான் கொடுத்துருக்காரு. வீக் சீட் தான் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இருந்தாலும் கூட பாஜக மைனஸ்ன்னு சொல்லிக்கிட்டு கூட்டணியில் சேர்ந்தார் பாருங்க. அதில் அவர் அடிபடுறாரு. லீடர்ஷிப் அடிபடுது. பாஜகவில் தோத்தோம், பாமகவில் தோத்தோம்னு சிபி சண்முகம் சொல்லிக்கிட்டு திரும்ப கூட்டணி போகிறதுல அவருக்கு லீடர்ஷிப் அடிபடுது. விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காததில் அவருக்கு அமைப்பு ரீதியாக உள்ள அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அடிபடுது. 2 அடி அவர் வாங்கிட்டார். 3வது செங்கோட்டையன் வெளியேறினால ஒரு அடி விழுந்தது. செங்கோட்டையன் விஜய் கூட சேர்ந்தது. அது விஜய்க்கு ஒரு ப்ளஸ் ஆட்டு மாறுது. இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு 2 ப்ளஸ் இருக்குது. அது நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறது. விக்கிரவாண்டியில், ஈரோடு கிழக்கில் நிற்கிறது. இது மக்கள் மத்தியில் பெருசாக நாம பேசணும், ஆனால் போதுமான அளவு சென்று அடையலை. அதுதான் விஜய்க்கு அந்த பிம்ப அரசியலில், அந்த டெக்காலிட்டி மார்க்கெட்டிங் பிராண்டிங் அரசியலில் சீமானோட அந்த இது போதுமான அளவு பேச்சாரல்ல. அதே வேளையில் செங்கோட்டையன் விஜய்கிட்ட சேர்ந்தது விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுது. இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு மைனஸாக மாறுது. இது ஒரு சைடு. எடப்பாடி பழனிசாமி விஜயை பெரிய சக்தி பேசுனது மைனஸ். அதிமுகவில் உள்ளவங்கெல்லாம் விஜய்னு பேசுனது மைனஸ். அடுத்தால பிஜேபி இடியட்ஸை பற்றி வருவோம். கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்ன பிறகு பிஜேபியோட இடியட்ஸ் பேசலாமா? நான் மோடிக்காக தான் பேசுகிறேன். எனக்கு வேற யாரை பற்றியுமே ஐம் நாட் பாதர்ட் அபவுட் நன் அதர், ஒன்லி மோடிஜி. அப்போ நீங்கள் பேசலாமா? என்ன வறுத்து வந்தாங்க ஒவ்வொரு பாஜக தலைவர்களும். விஜயை வானலாவை தூக்கி பிடிச்சாங்க. இதில் சீமானுக்குள்ள அட்வான்டேஜ் இந்த தலைவர்களால் கெடுது. சீமானுக்குள்ள அட்வான்டேஜ் இதில் என்னன்னா 18 விழுக்காடு என்டிஏ வாக்குகளும் அண்ணாமலை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி எடுத்த வாக்கு. அதைத்தான் சீமானு சொல்றாரு. ஆனால் இந்த தலைவர்கள் விஜய வானலாவை போல் சீமானுக்கு அதில் ஒரு பின்னடைவை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா விஜய் கூட்டணிக்கு வருவார். கூட்டணிக்கு வந்தால்
அது வந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துடலாங்கிற ஒரு ஆசை, அவ்வளவுதான். அதில் ஹேமமாலினி கமிட்டி போட்டு விஜயை லிஃப்ட் பண்ணி விட்றாங்க. விஜய் இது எல்லாமே என்ஜாய் பண்ணுறாரு, அவர் சாதகமாக ஆக்க பார்க்குறாரு. இந்த 18 விழுக்காடு வாக்காளர்களும் விக்கிரவாண்டியில் நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்கல, இது சீமானுக்கு சாதகம். ஆனால் இதெல்லாம் வந்து அண்ணாமலையே வந்து விஜய் சில இடங்களில் அப்புறம் அவர் இது ஆயிட்டாரு, கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. பேசும்போது விஜய்க்கு வந்து பாப்புலாரிட்டியும் கொடுக்குது. இப்போ விஜய் களத்துக்குள்ளே நிற்கிறாரு, அவரும் இந்த 20, 18, 38 தான் பெருசாக வந்து தூக்குறாரு. சீமானும் இந்த 38 தான் லாஜிக்கலாக உழைச்சி நின்று தூக்க பார்க்குறாரு. அது அண்டர் கண்ணில் சீமான் தூக்கிடுவார் நான் நம்புகிறேன். இப்போ வந்து தேர்தலுக்கு பிறகு வந்த கருத்து கணிப்பில் சங்கர்னு ஒரு தம்பி சீமான் 3 வருவார், எங்கேயும் 7 வரலன்னு சொன்னவன், சார் எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார், அதிசயமா இருக்கு சார்ன்னு ஒரு செபாலஜிஸ்ட் அவர் வந்து எங்க ஊர்லேயே சீமானுக்கு போட்டு வந்தோம்னு சொல்றான் சார். நான் தேர்தலுக்கு முன்ன பார்த்தது வேற இப்போ வரேன்னா கடைசி நிமிஷத்துல அந்த சீமானுக்கு பிரச்சாரத்துல இலவச எதிர்ப்புல நான் தான் உறுதியா நிற்கிறேன். விஜய் வந்து அதுல காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. பிராண்ட் விஸ்கி வேண்டாங்கல்ல, நான் தான் உறுதியா நிற்கிறேன். விஜய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு கேடுங்கிறதுல நான் தான் நிற்கிறேன். கூட்டணி வேண்டாம், தனிச்சு போட்டிடுவேன்ல நான் தான் நிற்கிறேன்ல. விஜய்க்கு போன அந்த டேனான ஓட்டுகள் வந்து சீமானுக்கு லாஸ்ட் மினிட் டேன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா 29 தனிச்சு நிற்போனி சீமான் சொன்னது, இவர் தான் கன்சிஸ்டண்டா நிற்கிறாரு, விஜய்க்கு கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறார். ஒரு இதுல ஓட்டு டேன் ஆயிருக்கலாம். பட் விஜய்க்கு அந்த பெரிய பரபரப்பு, அவர் தான் மாற்றுங்கிற அந்த தோற்றம் கொடுத்தது, அதெல்லாம் நான் மறுக்க வரல. ஸோ இந்த 2 ப்ராசஸுமே எடப்பாடியை காலி பண்ணுது. சீட் கன்வர்ஷன்ல ஸ்டாலினுக்கு எதிராக 75 சீட்டை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோரு எடப்பாடி. அப்போ ஒன்னா நின்று கன்வெர்ட் பண்ணாரு. பாமக வெளியேறிட்டு உள்ள வந்திருக்கு, பாஜக வெளியேறிட்டு உள்ள வந்திருக்குது, அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்காரு, அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக ராமதாஸ் களத்தில் நிற்கிறாரு, சசிகலா அம்மையார் உள்ள களத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்றாங்க, இவரு விஜய் என்ட்ரி இருக்குது. இது எல்லாமே சீமானால பலகீனப்பட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே வந்து எடப்பாடியை ரொம்ப பலகீனப்படுத்தி சீட் கன்வர்ஷன்ங்கிறத வந்து எடப்பாடிக்கு வந்து 75ங்கிறத கேள்விக்குறியாக்குது. இதுதான் உண்மை நிலைமை. அந்த 75 கேள்விக்குறியாகும் போது அந்த 75 எங்க போகும்? விஜய் பிடிச்சிருவாரா, சீமான் பிடிச்சிருவாரா? முடியாது. அப்போ ஒரு சீட் கன்வர்ஷன் வேணும்னா 40 விழுக்காடு வாக்கு வேணும். இந்த 40 விழுக்காடு வாக்குக்கு மேல உள்ள சக்தி ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. ஸோ எடப்பாடி இழக்கக்கூடிய சீட்டை ஸ்டாலின் கேப்சர் பண்ணுவார். ஸோ ஸ்டாலினுக்கு முன்ன விட சீட்டு கூடும். அதுக்கு வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய எல்லாரும் காரணம், விஜய் மட்டும் இல்லை. சசிகலா, சீமான், ராமதாஸ், அண்ணாமலை, விஜய். குறிப்பா விஜய் கொஞ்சம் பெரிய அளவில் காரணம். விஜய் வந்து மற்றவங்களே பலப்படுத்தும் போது விஜய்க்கு அந்த முக்கியத்துவம் வந்து கிடைக்குது. அண்ணாமலை கொடுத்த முக்கியத்துவம், தமிழிசை கொடுத்த முக்கியத்துவம், எடப்பாடியை கொடுத்த முக்கியத்துவம், செல்லூர் ராஜு கொடுத்த முக்கியத்துவம், இதெல்லாம் அந்த முக்கியத்துவத்துக்குள்ள விஜய் இதுல வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி ஸ்டாலினுக்கு அனுகூல சத்துருவாட்டு அவர் ஒரு வாக்கு பலத்தை நிரூபிக்கிறார். ஓகே சார், ஆனால் திமுகவினுடைய ஹார்ட்கோர் வாக்கான கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்கு மற்றும் பட்டியலினத்தவர் வாக்குகளை விஜய் பெருசாக அறுவடை பண்ண போறாரு. குறிப்பாக சொல்லணும்னா சென்னையில் 20 விழுக்காடு வரைக்கும் விஜய்க்கு வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக வாக்கு, ஹார்ட்கோர் வாக்கு, திமுக வாக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, எங்கேயும் அப்படி வரல. என்டிஆர் எல்லா கட்சிகளையும் பலகீனப்படுத்தி தான் ஜெயித்தாரே தவிர, என்டிஆர் வந்து காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து 5 விழுக்காடு வாக்கு தான், அது அம்மா கம்யூனிட்டி வாக்கை தான் பிரிக்க முடிஞ்சது. இதுல விஜய்க்கு வந்து கிறிஸ்தவர்னு விஜயை ஸ்வீப்பிங்கா சொல்லிட முடியாது. கிறிஸ்தவர்ல பல ஜாதி இருக்கும்போது கிறிஸ்தவர்கள் வாக்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகும். 50 விழுக்காடு வச்சிருக்க வாக்குல ஸ்டாலின் வந்து 5 விழுக்காடுக்கு மேல சந்திக்க மாட்டாரு. 45 குறையாம ஸ்டாலின் எடுப்பாரு. 45 விழுக்காடு வாக்கு எடுத்தாதான் சீட் கன்வெர்ட் பண்ண முடியும். 40 எடுத்தாலும் கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த 40 எடுக்கக்கூடிய வாய்ப்பை எடப்பாடிக்கு கொடுக்காம எடப்பாடியை 30ல் கொண்டு நிறுத்துறது விஜய். பலரும் நிறுத்தும் போது விஜயும் அதுல கூடுதலா அவரும் எடப்பாடிட்டு இருந்து ஒரு கணிசமான வாக்கை பிரிச்சு 30 விழுக்காட்டுல எடப்பாடியை நிறுத்தும் போது, ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு உள்ள வித்தியாசம் 10 விழுக்காடுக்கு மேலன்னு வரும்போது எடப்பாடிக்கு உள்ள 75 சீட்டு வந்து மிகப்பெரிய அளவுல கரைஞ்சு போகும். மறுபடியும் அந்த 75 சீட்டு பெற முடியாது, வராது, பெரிய அளவுல கரைஞ்சு போகும். பெரிய அளவில் அந்த சீட்டு கரைஞ்சு போகும். சார், அதிமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட்டு இருக்கு, அதிமுகவுக்குன்னு ஒரு பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அதிமுகவுக்குன்னு ஒரு கிளை இருக்கு. எப்படி உண்மை, அதிமுக கிளை இருக்கு. எம்ஜிஆர் போல விட்டுறக்கூடாது, அதிமுக கிளை பேரக்கூடாதுலாம் கிராம பகுதியில் ஓட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. பட் இவங்க ஏற்கனவே தோத்தவங்களில் ஓபிஎஸ்ஐ நீக்கினதும் அதிமுகவோட அந்த கட்சியோட தன்மை மாறி போகுது. 2 ஜாதிக்கான கட்சி மாறி போகுது. அது 24 முடிஞ்சு போச்சு. 24 அதிமுக பல இடங்களில் பலகீனப்பட்டு போச்சு. அந்த இடத்துக்குள்ள பிஜேபி பலமா இருந்து அதிமுக கூட வரும்போது அங்கே ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது.
அதிமுக பலமாக இருந்து பிஜேபிக்கு முன்னாடி போகும்போது அங்கே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுதான் சிட்டியில் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் போகிறதுக்கு காரணம். சிட்டியில் அதிமுக பலகீனம், பிஜேபி பலம். நீங்கள் எல்லாம் ஸ்டாலின் எதிர்ப்புன்னு எடப்பாடியை ஆதரிக்க 4 பேர் சொன்னான்னா அந்த ஓட்டர்ஸ் ஆதரிக்க மாட்டான்ல. அதுதான் அந்த ஓட்டு சீமானுக்கும் விஜய்க்கும் சிதறுது. விஜய்க்கு ஹோப்பு கொடுத்ததுனால விஜய்க்கு அதிக அளவில் சிதறதாட்டு சொல்லப்படுது. ஓகே, சில எக்ஸிட் போல்ஸ் சொல்றாங்க ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி தான் ஆட்சிக்கே வரும்ன்ற அளவுக்கு பேசுறாங்க சார். அது எக்ஸிட் போல் இல்லை, அது விருப்பத்தை யாரோ சொல்லியிருக்காங்க. ஓகே சார், அந்த அளவுக்கு கள நிலவரம் இருக்குது. விஜய் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போறார் அப்படின்றதும் பெரிய பேசுபொருளா இருக்கு. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் விஜய் விஜய்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு விஜயோட தாக்கம்? விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சவாலாக இருப்பார். எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் பெரிய சவாலாக இருக்கக்கூடிய அளவுக்குள்ள விஷயங்களை தான் நம்மளும் பேசணும். ஐயரும் நாடாரும் என்ன செய்து விட முடியும்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் படித்து கொடுக்கணுன்னு தான் நம்ம நினச்சோம். அதில் நமக்கு விஜய்க்கு மோசடித்தனங்கள் நமக்கு பிடிக்கலனாலும் கூட விஜய் கூட கிடைக்கிற ஆயுதத்தில் ஒரு ஆயுதமாக எடுத்து எடப்பாடி மேலே நம்ம வீசணும். அது ஒரு ஆயுதம் தான், அதில் நான் மறுக்க வரல. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தூக்கிக்கிட்டு அதிமுக 24க்கு பிறகும் கேண்டிடேட்டா நின்ன எம்எல்ஏ செங்கோட்டையனையும் கேண்டிடேட்டா நின்ன அவர் லோகேஷையும் எல்லாம் சேர்த்துக்கிட்டு விஜய் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதை நம்ம பார்த்தோம். எடப்பாடி வந்து டிடிவியால் பலகீனப்பட்டார், கமல்ஹாசனால் பலகீனப்பட்டார், அண்ணாமலையால் பலகீனப்பட்டார், சீமானால் பலகீனப்பட்டார். சீமானால இந்த எலெக்ஷன்லையும் பலகீனப்படுறாரு உள்ளுக்குள்ள அண்டர் கரண்ட்ல. பட் அது தெரியாத அளவுக்கு விஜய்க்கு பிம்ப அரசியல் வந்து மேல் நோக்கி நிற்குது. விஜயாலும் பலகீனப்படுறார். ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சி விஜய்ங்கிற ஒரு சினிமா நடிகரால் பலகீனப்படுது. மற்றபடி ஸ்டாலினுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. அவர் 45 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் தெளிவாக எடுத்துருவார். ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஸ்வீப்பிங் விக்டரியாக கூட இது அமையும். சார், இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 10 தோல்வியை சந்தித்த ஒரு கட்சியாக மாறி இருக்கு. இந்த தேர்தலையும் நீங்கள் சொல்கிறது போல தோல்வியை சந்தித்த அதிமுக எப்படி இருக்கும் வருங்காலங்களில்? கிடைக்கிற ஓட்டு எடப்பாடி கிடைக்கிற ஓட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். நாணயமாக பேசணும்ல. பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் அவர் எடுத்த ஓட்டு அவருக்கு கிடைச்ச ஓட்டு தானே. ஓகே, இப்போ பாஜகன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அண்ணாமலை ஆதரவால் போட மாட்டாங்க, இந்து நாடாரும் போட மாட்டாங்க, முக்குலத்தோர் போட மாட்டாங்க, 2 ஜாதி கட்சி ஆகிட்டு அப்படி இப்படியெல்லாம் விமர்சனம் வைக்கிறேன். இதையும் மீறி அவர் எடுக்கிற ஓட்டு அவருக்கு விழுந்த ஓட்டு தானே. அது ஒன்று ஒன் டைம் ஓட்டு இல்லையே. விஜய்க்கு வேணா புற்றிசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஒன் டைம் ஓட்டு சட்டமன்ற எலெக்ஷனில் அவரை முன்னிலைப்படுத்தி அந்த ஓட்டை அவங்க எடுத்துட்டாங்க. அது வேணா அது விஜய்க்கு சொல்லலாம். அந்த புற்றிசல் தான் இது நிற்காதுன்னு சொல்லலாம். எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு எடப்பாடிக்கான ஓட்டாக தானே அர்த்தம். ஓகே, இந்த தேர்தலையும் தோத்துட்டா அடுத்தடுத்த தேர்தலில் அதிமுக 3வது 4வது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். இந்த தேர்தலை தோத்துட்டா ஸ்டாலினுக்கு பொசிஷன் ஜோதி பாசு மாதிரி எதிர்ப்பே இல்லாமல் இருக்கும். நவீன் பட்நாயக்கு 5 முறை தோக்கடிக்க முடியாத மாதிரி யார் ஸ்டாலினை தோக்கடிக்க போறாருங்கிற அந்த கேள்வி வந்து 2வது இடத்துக்கான போட்டி தொடரும் சார். ஆனால் நீங்கள் இன்னைக்கு வாக்களிக்க வந்த நடிகர்கள்ல இருந்து எல்லாருமே சொன்னது என்னன்னா சன்செட் ஆகுது, அதாவது சூரியன் மறைகிற நேரம் வந்துருச்சு, அந்த மாதிரியே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மீண்டும் திமுக ஆட்சி வரும்னு சொல்றீங்க. அதாவது சன்செட்டுங்கிறது வரும், சன்ரைஸ் வரும், அது வேற விஷயம். இங்க யார் ஸ்டாலினை தோக்கடிப்பான்? 2வது இடத்துக்கே எடப்பாடிக்கும் விஜய்க்கும் போட்டி நடக்கும்போது யார் ஸ்டாலினை தோக்கடிச்சிருவார்? இந்த களம்ங்கிறது வந்து சீட் கன்வெர்ட்டபிலிட்டி விஜய்க்கு சுத்தமாக இருக்காது. சீட் கன்வெர்ட்டபிலிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு பிரமுகர்களை வச்சு ஓரளவு இருக்கலாம், சில ஜாதி பலத்தை வச்சு இருக்கலாம். ஸோ இந்த கட்டத்துக்குள்ள விஜய் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும் போது ஸ்டாலினை அடுத்தால யார் வீழ்த்த போறாருங்கிறதே 31 கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஓகே, இவ்வளோ ஓட்டு வந்ததுக்கு காரணமே ஆன்டி இன்கமன்சி அதிகமாக இருந்தது. எப்படியாவது இந்த ஆட்சியை மாற்றிடணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. 5000 ரூபா கொடுத்ததுல பெண்கள் ஓட்டு ஸ்டாலினுக்கு மத்திய பிரதேசில் விழுந்த மாதிரி, ஜார்க்கண்டில் விழுந்த மாதிரி, மகாராஷ்டிரா விழுந்த மாதிரி பெரிய அளவில் விழுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை, கலைஞருக்கு எதிர்ப்பு ஆளர்கள் சிலர் ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பு இருப்பதாட்டு பொய்யா புரட்டா கதை கட்டிட்டு இருக்காங்க. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. எல்லாரும் முன்வைக்கிற கேள்வியே மாற்றம் வருமா சார் அப்படின்ற ஒரு கேள்வியா? மாற்றம் வரும். 1 to 1 ஸ்டாலினுக்கு எதிராக எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா மாற்றம் வரும். சீமான் கணிசமான வாக்கெடுப்பார். எடப்பாடி அவர் கூட்டணியோடு நிற்கிறாரு, அவர் 2வது இடத்துக்கு தக்க வைக்கிறதுக்கு அவர் போராடுவார். அதற்கான வியூகங்கள் இந்துத்துவா எல்லாமே அவர் எடுக்கிறாரு. பாமக கூட்டணி. விஜய் எல்லா ஜிமிக்ஸும் பண்ணி அது சில வேலைகளை பார்க்குறாரு. இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு போட்டியாக யாருங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்குது. அதுவும் யாரும் களத்தை விட்டுட்டு போகிறது கிடையாது. காங்கிரஸும் பாஜகவும் நவீன் பட்நாயக்கு போட்டியாட்டு 4-5 எலெக்ஷனில் தொடர்ந்தாங்க. அப்புறம் 5வது 6வது எலெக்ஷனில் பாஜக ஏறி வந்து பாராளுமன்ற தேர்தலோட நடந்து தோக்கடிச்சாப்புல. அப்போ இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு 2வது எலெக்ஷனில் தான்
ஸ்டாலினுக்கு போட்டி யாருன்னு தெரிய வருது. 3வது எலெக்ஷனும் 21 இதே மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸ்டாலினுக்கு எதிராக சீஃப் மினிஸ்டர் யார்? எடப்பாடியா, விஜயா, சீமானா? ஓகே சார், ஆனால் எல்லாம் ஆர்வமோட வந்ததெல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு மாற்று அரசியலை நோக்கி தமிழ்நாடே திரும்புது அப்படின்ற மாதிரி தான் நேற்றைய செய்திகள் வரைக்கும் வந்துட்டு இருந்தது. மாற்று அரசியலை நோக்கி திரும்பக்கூடிய தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு பலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் 5 விழுக்காடு தான் குறைவார். 45 விழுக்காடு அவருக்கு இருக்குமே. நீங்கள் 5 விழுக்காடை வச்சு நீங்கள் எடப்பாடிகிட்ட இருந்து ஓட்டை எடுத்து எடப்பாடியை தானே பலகீனப்படுத்த முடியும், ஸ்டாலினை வீழ்த்த முடியாத. நீங்கள் முதல்ல எடப்பாடி மாற்று இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி இல்லை, நான் தான் எதிர்க்கட்சி தலைவர் இடத்துக்குள்ளே வரேன்னு எடப்பாடி கிட்ட மோதிக்கிட்டு தானே ஸ்டாலின்ட்ட வர முடியும். எடப்பாடி என்ன ஒன்றும் இல்லாமல் தரமட்டம் போகக்கூடியவரா? பாஜக கூட இருக்காரு, பாமக கூட இருக்காரு, தினகரனை வச்சிருக்காரு, GK வாசன் கூட இருக்கிறாரு, பத்திரிகை பலம் இருக்கு. நீங்களே சொன்னீங்களே எடப்பாடி ஜெயிப்பாருன்னு, கருத்து கணிப்பு வருதுன்னு ஏதோ சொல்றீங்களே. அப்போ மாற்று அரசியல் எடப்பாடி ஜெயிக்கிறாரா, வேற யார் ஜெயிக்கிறா? அதான் சொல்றேன். எடப்பாடி ஜெயிக்கிற உள்ள வாய்ப்பு கொஞ்சம் நஞ்சம் இருந்தாலும் அதை விஜய் காலி பண்ணி ஸ்டாலின் ஜெயிக்கிறாருன்னு நான் சொல்றேன். ஸ்டாலின் முன்னோட அதிக சீட்டில் ஜெயிக்கிறாருன்னு சொல்றேன். ஓகே சார், அப்போ விஜய் அவர்கள் சொன்னது போல 67, 77 போல வரலாறு திரும்புறதுக்கான வாய்ப்பு மிக குறைவா இருக்குமா சார்? 67 மாதிரி வாய்ப்பு திரும்பும். 67ல் 1-1 தான் இருந்தது. இப்போ ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் இருக்குது. நீங்க என்ன 31ல் ஸ்டாலினுக்கு எதிராக 1-1 கொண்டு வந்துட்டீங்கன்னா தோக்கடிக்கலாம். அப்பவும் எடப்பாடி சிஎம்மா, சீமான் சிஎம்மா, விஜய் சிஎம்மானா ஸ்டாலின் தான். நவீன் பட்நாயக் மாதிரி 5 எலெக்ஷனுக்கு வந்த மாதிரி 5 எலெக்ஷனுக்கு அவர் தான், தொடர்ந்து அவர் தான். நீங்கள் அவருக்கு எதிராக 1-1 கொண்டு வந்து தான் தோக்கடிக்க முடியும். அந்த அணி இன்டாக்டாக இருக்கும். அவங்க 45 விழுக்காடு வாக்குக்கு மேலே பெறுவாங்க. 3 முறை பெற்றிருக்காங்க, இடைத்தேர்தலில் பெற்றிருக்காங்க. இடைத்தேர்தலில் இன்னைக்கு தோக்கடிப்பவங்க களத்துக்குள்ளே ஸ்டாலினுக்கு எதிராக வரல. விஜய்னாலும் சரி, எடப்பாடினாலும் சரி, அதெல்லாம் ஸ்டாலின் பலமாக இருக்கிறாரு. கூடுதலாக தேமுதிகவையும் சேர்த்துக்கிட்டு, KK செல்வகுமாரை சேர்த்துக்கிட்டு, முபாரக்கை சேர்த்துக்கிட்டு, கருணாஸை சேர்த்துக்கிட்டு, SPயை சேர்த்துக்கிட்டு மேலும் பலத்தோடு இருக்கிறார். என்னதான் அவருக்கு வாக்கு குறைஞ்சாலும் அதை 5000 ரூபா காம்பன்சேட் பண்ணி கொடுக்கும். 1000 ரூபா தொகுதிக்கு ஓட்டர்ஸ் கொடுத்ததை காம்பன்சேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஏறும்போது இறங்கினாலும் அந்த இறக்கம் 45 கீழே இவர் ஸ்டாலின் போக மாட்டார். இதைத்தான் நான் 2024 சொன்னேன். இப்போ 45 கீழே போக முடியாது. அவரை நீங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்து 45 வரீங்களா? அதான நிலைமையா இருக்குது. ஆனா 3 பேரும் சேர்ந்து ஸ்டாலினோட ஜாஸ்தி வரலாம். ஆனா தனித்தனியெல்லாம் நிற்கிறீங்க. ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பணப்பட்டுவாடை அதிகமாக இருந்தது. காரணம் திமுக பயந்துட்டாங்க, விஜய் அவர்களோட வருகை பெரிய பயத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்றேன். பணப்பட்டுவாடை ஒரு வாக்கு வலிமையை கொடுக்கும். அது திமுகவுக்கு கூடுதல் வாக்கை பெற்றுக் கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தாலும் அதையும் நியூட்ரலைஸ் பண்ணும். விஜய் சேலத்தில் ஒரு சீட்டிலையும், நெல்லையிலையும் 4-5 இடத்துல விஜயும் பணப்பட்டுவாடை பண்ணியிருக்கிறாரு. தாவேக்காவும் பண்ணியிருக்காங்க. பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் பண்ணதாட்டு எவிடன்ஸ் இல்லை. ஓகே, பஸ் எல்லாம் கூட விடல, இளைஞர்களை ஊருக்கு போய் வாக்கு போட விடல. ஸ்டாலின் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை மாத்திட்டாரு. அதனால திமுக தோத்து போகும்னு 24 சொன்ன மாதிரி தான். இப்படி ஸ்டாலின் இவருக்கு தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதாவோடலாம் பெரிய புகழ்ல இருக்கிறார். அந்த புகழ் வெளிச்சம் ஸ்டாலினுக்கு கூட்டிகிட்டு தான் இருக்குது, பெருகிட்டு தான் இருக்குது. அதுக்கு தகுதியானவராட்டு நைஸ் ஜென்டில்மேன், ரொம்ப தன்மையான மனிதர். ஓகே சார், விஜய் இந்த தேர்தலில் கிங் மேக்கராக இருப்பார். யார் முதல்வர் ஆகுன்றத தேர்வு பண்ணுறது விஜயாக தான் இருக்கும். எங்கள் சீட் கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்லும்போது கிங் மேக்கருங்க பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஸ்டாலின் முன்னோட அதிக சீட்டு வருவாருங்க, ஸ்வீப்பிங்காக போகுங்க. சார், விஜய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க சார். இங்கே ஸ்டாலின் தனி மெஜாரிட்டியாக ஸ்வீப்பிங் போகும்போது இந்த கேள்வியே இல்லாத. விஜய் 1 ஜெயிக்கிறாரு, அங்கே அத்திப்பூர்த்தாப்பில் 2-3 ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. ஸ்டாலின் தான் முன்னோட அதிக சீட்டுக்கு வருவார். இவர் 200 சீட்டுங்கிறாரு பிரேமலதா அம்மையார், 200ங்கிறாரு இவர் திருமாவளவன். நிலையான ஆட்சிக்கு மக்கள் தனி மெஜாரிட்டி கிடைக்கும்னு சிதம்பரம் சொல்றாரு. அந்த கூட்டணி கட்சி உள்ள எல்லாருமே பெரிய அளவில் ஸ்டாலினுக்கு சொல்லும்போது அதுதானுங்க நடக்கும். நானும் அதுதான் சொல்றேன் சார். ஆனால் கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் இருந்ததையும் பார்க்குறோம். குழப்பம் இப்பவும் இருக்கிறதா இருக்கு. கமலஹாசன் கூட சொல்றாரு மாற்றம் வருமானு கேட்டதுக்கு மாற்றம் எப்போதும் இருக்கும்னு சொல்றாரு. கண்டிப்பா அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஸ்டாலின் முன்னோட அதிக சீட்டு வர்றதே ஒரு மாற்றம் தான். ஓ, அப்படி நம்ம எடுத்துக்கலாமா சார்? சார், என்னதான் இருந்தாலும் விஜய் இந்த வாக்கு விழுக்காடை வச்சு யார் இந்த தொகுதியில ஜெயிக்கணும்ன்றதை அவர் தான் தீர்மானிக்க போறாரு. ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணுவாரு. விஜயோட வாக்குங்கிறது எடப்பாடியை தான் பலகீனப்படுத்துங்கிறத தெளிவா நான் சொல்லியிருக்கேன். எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை,
சொல்லிக்கிட்டு செங்கோட்டையனை லோகேஷை வேட்பாளராக நிறுத்தி எப்படிங்க திமுக பலவீனப்படுத்த முடியும்? ஓகே சார், சீமான் அவர்கள் காரைக்குடிக்கு சென்னையில் ஓட்டு போட்டுட்டு நேராக காரைக்குடிக்கு போயிட்டாரு. காரைக்குடியில் ஒரு தலைவராக அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்னோட கருத்தும் பல உதாரணங்களை நான் சொல்லியிருக்கேன். அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், விஜய் அவர்கள் உத்தரவிட்டு இருந்தாரு எல்லாரும் வந்து விசில் சின்னத்தை வரையணும்னு. ஆனால் பெருசாக நேற்று பார்த்தா யாரும் வரைகிற மாதிரி தெரியல. விஜயோட வீட்டு வாசலில் இருந்தது சார். ஆனால் அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு எஃபெக்ட் இருக்குன்னு இப்போ புரியுதில்ல. அதுதான் அண்டர் கரண்ட்ல சீமானுக்கே விஜய்க்கு போடணும்னு நினைச்சவங்க கடைசி நேரத்தில் போட்டிருக்காங்க. ஓகே, ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் எப்படி இருந்தது சார்? ஏன்னா 85%ன்றது சதவீதமாக பார்த்தாலும் 23 லட்சம் வாக்குகள் கூடுதலாக விழுந்திருக்கு. அது விஜய்க்கான வாக்குகள் தான். விஜய் வந்ததுனால தான் இந்த ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது 100க்கு 100 சரியல்ல. ஒவ்வொரு தேர்தல்களிலும் அந்த வாக்கு விகிதம் கூடுது. 5000 ரூபா கொடுத்ததுல கண்டிப்பாக ஸ்டாலினை நோக்கி பெண்கள் வாக்கு கூடியிருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் 5000 ரூபா டெபாசிட் பண்ணதில் வாய்ப்பு இருக்குது. திமுக 1000 ரூபா கொடுத்ததுலையும் அண்ணா திமுக பணம் கொடுத்ததுலையும் வாக்குகள் கூடியிருக்க வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு டேட்டாவே நான் கொடுத்துட்றேன். ஒவ்வொரு 5 ஆண்டுகள்லையும் வாக்கு வீதம் கூடுது. குறிப்பாக நான் சொல்லிடுறேன், 2001ஆம் ஆண்டு 2,80,00,000 வாக்குகள், 2006ஆம் ஆண்டு 3,28,00,000 வாக்குகள், 2011ஆம் ஆண்டு 3,68,00,000 வாக்குகள், 2016ஆம் ஆண்டு 4,32,00,000 வாக்குகள், 2021ஆம் ஆண்டு 6,63,00,000 வாக்குகள், 2026ஆம் ஆண்டு 4,85,00,000 வாக்குகள். ஸோ இந்த இடத்துல ஒரு 22 லட்சம் வாக்குகள் கூடியிருக்குது. இது இயல்பான ஒரு கூடுதல் தான். இதுக்கு காரணம் நீங்கள் சொன்னீங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லலாம், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் அந்த பெண்கள் உதவித்தொகையில் கூடின மாதிரி ஸ்டாலின் கொடுத்த பெண்கள் உதவித்தொகையில் கூடினதாக தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர, அதை தாண்டி கழிஞ்ச 2021 கொரோனா இருந்து அப்போ ஒரு கொஞ்சம் வாக்கு வராமல் கூட இருந்திருக்கும். ஸோ இது விஜய் வந்துட்டாரு அதில் ஓட்டு போட்டுறான்னு சொன்னால் அதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. விஜய்க்கு அறிக்கைங்கிறது கற்பனை தான். விஜய் கற்பனை உலகத்தில் வாழ்கிறாரு. பட் 20 விழுக்காடு வாக்கு வர அவருக்கு வரும். இன்னும் சிட்டியில் அதிமுக பலவீனப்படுத்தி அவர் வாக்கு எடுக்கிறாருன்னும் எல்லா இடமும் நமக்கு தகவல் வருது. அதை நான் மறுக்க வரல. அது ஒன் டைம் ஓட்டு தான், புட்டிசல் ஓட்டு தான், காளான் ஓட்டு தான். 29 அவருக்கு நிலைப்பாடு இருக்காது. கமலஹாசனையும் தினகரனையும் 2 தேர்தலில் விட்டு அடித்து சீமான் ஏறி போனார். இவரையும் 2வது தேர்தலில் சீமான் அடித்து ஏறி போயிடுவார். பொறுத்திருந்து பாருங்க சார். ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்களோட வாய்ப்பு எப்படி இருக்கு? எப்படி சசிகலா ஒரு ஃபோல்ஸாக நிற்கிறதுக்கு இசைக்கு தேவர், விளத்துற பாண்டியன் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ராமதாஸுக்கு எனக்கு சொல்ல தெரியல. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, சீமான் அவர்களுடைய வாக்குகளை குறிவைக்கிற விதமாக அவரோட சின்னம், இன்னொரு சின்னம் இருந்தது. இந்த தேர்தலில் அந்த சின்னத்துக்கும் மக்கள் வாக்களிச்சதை பார்க்குறோம், தெரியாமல் வாக்களிச்சதை பார்க்குறோம். அது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் இது பண்ணி தான் ஆகணும். கமலஹாசனையும் ஃபேஸ் பண்ணி தான் தீரணும், விஜயும் ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். 29 விஜய் ஃபேஸ் பண்ணுவார். காங்கிரீட்டுக்காக தெளிவான நிலைப்பாட்டில், தெளிவான இஷ்யூவில் விஜயை தட்டி தூக்குவார். இதில் கொஞ்சம் மாய்மாலங்கள், பத்திரிகை ஊடக பிரச்சாரத்தில் ஒரு சின்ன எதிர்பார்ப்புப்படி நடக்காமல் போயிடலாம். 29 தட்டி தூக்கிடுவார். இப்போவே சொல்லிட்டாரு, 20 ஆண்கள் 20 பெண்கள், காங்கிரஸையும் பாஜக திமுக அதிமுக இருக்குன்னு விஜய் அதை சொல்லிட மாட்டார். அப்போ இன்கன்சிஸ்டன்ட் விஜய், சந்தர்ப்பாதி விஜய்ங்கிறது. ஒன் டைம் ஓட்டர்ஸ் போட்டவனே எப்பா இவருக்கா போட்டோன்னு. இப்போ கூட ஈவாப்தி எலெக்ஷனில் விஜய்க்கு போடணும்னு நினைச்சவங்க சீமானுக்கு மாறி இருக்காங்க. விழுந்த ஓட்டும் குட்டிசல் ஓட்டாட்டு விஜய் விட்டு விலகி போகும். பொறுத்திருந்து பாருங்க. ஓகே சார். சார், டபுள் டிஜிட் போகும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து ரொம்ப நாளாக இருந்தது. அந்த கருத்தில் இன்னமும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கு. டபுள் டிஜிட்டுங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய்ங்கிற ஒரு மாய பிம்பத்தை விட்டு அதை தவிர்த்திருக்கிறாங்க. நான் எடுத்து வச்ச இஷ்யூஸ் அப்படி தான் இருக்குது. அந்த இஷ்யூஸ் பரையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீடு, தமிழ்லேருந்து வந்தால் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், 4 கட்சிகளுக்கும் எதிரான போட்டி, தென் டாஸ்மார்க் வேண்டாம், இலவசங்கள் கூடாது, எல்லா இஷ்யூவும் அப்படி தான் இருக்குது. இதையும் தாண்டி விஜய் தான் மாற்றுங்கிற ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் எல்லாருமே அது கொடுத்துட்டீங்க. அவர் பெரிய கலைஞர்னால அவர் மேலே ஒரு ஹோப் இருந்தது. அது ஹோப் அல்ல, அது ஒரு சீட்டிங், ஏமாற்றுங்கிறது எலெக்ஷன் முடிஞ்ச முறையே தெரிய வரும். அதற்கு பிறகு சீமான் போராடுவார். அதை ஃபைட் பண்ணி மற்றவங்களை அரசியல் ரீதியாக முடிச்ச மாதிரி விஜயும் முடிச்சிருவார். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.